இருளை நீக்க வந்தார், அருள் ஒளியை ஏற்ற விளைந்தார். பாலன் இயேசு நம் மனங்களில் சிரிப்பார், மகிழ்வாய் மனமே பூத்தது பார் புது பொழுது பூமகன் வரவினிலே. இதை பூமி எங்கும் முழங்கிடவே புறப்படு இறைக்குலமே, நம் இயேசுவின் பிறப்பினிலே புது வாழ்வும் மலர்ந்திடுமே. லல்லல்லா லலா 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 லல்லல்லா லலா 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 லலலலலலலா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார், நம்மை தேடி மீட்பர் வந்துள்ளார். இருள் சூழ்ந்து பனி பொழியும் இந்த இரவு பொழுதினிலே உள்ளத்தில் மகிழ்ச்சியும் முகத்திலே உவகையும் பொங்கிடும் இவ்வேளையில் நம்முடன் இருந்து நம்மை அன்பு செய்ய மனிதராய் அவதரித்த கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழா கொண்டாட்டத்தில் பங்கேற்க வந்திருக்கும் அன்புள்ளங்கள் அனைவரையும் பெருமகிழ்வுடன் வரவேற்கின்றோம். நமது ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு நமக்கு கூறும் செய்தி பகிர்தலே ஆகும். அவர் பிறந்தவுடன் கிடத்தப்பட்டது தீவன தொட்டியில். தீவன தொட்டி என்பது கால்நடைகளுக்கு தீனி போடும் இடம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் உணவாக வந்தார் என்பதை இது உணர்த்துகிறது. நம்மிடம் இருப்பதை இல்லாத எளியவர்களோடு பகிர்ந்து வாழ்வோம். இம்மானுவேலாய் நம் நடுவில் பிறந்த இறைவன் இதுவரை நம்மை பாதுகாத்தது போல் இனியும் பாதுகாப்பார் என்பதையும் உணர்வோம். டிசம்பர் 25 மட்டும் கிறிஸ்து பிறப்பு நாள் அன்று ஏழை எளியவர்களுக்கு நாம் இறங்கும் வேளைகளில் எல்லாம் பிறப்பெடுக்கின்றார் நமக்காக ஏழையான நம் இறைவன். இந்த பணியும் அழகுதான், அழகிய பாலகன் பிறந்ததால். இந்த இரவும் அழகுதான், அன்னை மரி மடியில் தவழ்ந்ததால். வானதூதர் பேரணி உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று வாழ்த்தினர். வரலாற்றையே முன் பின் என பிரித்து பல மாற்றங்களை கொணர்ந்த பாலன் அனைவருக்கும் அமைதியை தர வேண்டும் என்று வாழ்த்துவோம். பிறர் வாழ நாமும் வாழ்வோம், பிறர் மகிழ நாமும் மகிழ்வோம். இதுவே நம் ஆண்டவரின் விருப்பம். பிறப்பின் சிறப்பை இயேசு அறிந்திருந்தார். பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்றார். இன்று நாம் நவீனத்துவம், நாகரிகம் என்ற பல விதங்களில் அடிமைப்பட்டு இருக்கின்றோம். அழிவின் சக்திகளுக்குள் அகப்பட்டு கிடக்கும் மனித இனம் மனம் மாற வேண்டும் என்பதே இயேசுவின் லட்சியம். இயேசுவை நேசிக்கும் நாமும் இயேசுவின் லட்சியத்தை மக்கள் மனத்தில் விதைப்போம். மனுக்குல மனமாற்றத்திற்காக இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வந்தார். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய மீட்பர் இயேசு கிறிஸ்து குழந்தையாக இப்பொழுது பிறக்க இருக்கின்றார். எனவே இப்பொழுது இந்த குடிலானது திறக்கப்பட இருக்கிறது. நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி இறைவனை புகழ்ந்து வரவேற்போம். கடவுள் இப்பொழுது நமக்கு குழந்தையாக பிறந்திருக்கின்றார். எனவே கடவுளை எழுப்பி நாம் நம்முடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அனைவரும் கடவுளை எழுப்பி நம்முடைய மகிழ்ச்சியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நமது ஆண்டவர் குழந்தையாக பிறந்திருக்கின்றார். எனவே நாம் அருகில் இருக்கக்கூடிய நபர்களோடு கரங்களை கொடுத்து நம்முடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வோம். முளைப்பாரி பவனியானது இப்பொழுது ஆரம்பமாகிறது. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். பெயர் கொடுத்தவர்கள், அதற்கு ஏற்பாடு செய்தவர்கள் பவனியாக வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இது எதனுடைய அடையாளம் என்று சொன்னால், கடவுள் குழந்தையாக புதிய உரு எடுத்து இந்த மண்ணிலே பிறந்திருக்கின்றார். ஒரு புதிய உயிர் உலகிலே பிறந்திருக்கின்றது. எனவே மீட்பரை குழந்தையாக புதிய உயிராக நாம் நம்முடைய இந்த உலகத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றோம். எனவே அவ்வாறு பிறந்து வந்திருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு நாம் காணிக்கையாக புதிதாக முளைத்து எழுந்திருக்கக்கூடிய இந்த முளைப்பாரியை, புதிய கதிர்களை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கின்றோம் என்பதனுடைய ஒரு அடையாளமாக இது இருக்கிறது. எனவே இந்த நிகழ்வுகளை பக்தியுடன் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது முளைப்பாரி பவனியானது ஆரம்பமாகிறது. முளைப்பாரியை கையில் வைத்திருப்பவர்கள் பவனியாக வருகிற பொழுது அதை நம்முடைய உதவி பங்குத்தந்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு நம்முடைய குடிலில் வைப்பார்கள். வாங்க, பவனியா வாங்க.
அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய ஆண்டவர் பிறந்திருக்கின்றார், அதுவும் குழந்தையாக பிறந்திருக்கின்றார். எனவே உற்சாகத்தோடு உன்னதங்களிலே கீதம் என்ற பாடல் பாடி வானதூதர்கள் இசைந்து வானதூதர்களோடு இணைந்து நாம் கடவுளுக்கு புகழ் செலுத்துவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். நீர் ஒருவரே ஆண்டவர், தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டுதோறும் எங்கள் மீட்பை எதிர்பார்த்திருக்க செய்வதனால் எங்களை மகிழ்விக்கின்றே. இவ்வாறுவும் ஒரே திருமகனை மீட்பராக மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்கின்ற நாங்கள் நடுவராக வரும் அவரை நம்பிக்கையுடன் சந்திக்கவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். ஒரு ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 2 முதல் 4 மற்றும் 6 முதல் 7. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சி மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிக இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும், அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவுறாது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மாந்தர் அனைவருக்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. இன்று தாவீதின் ஊரிலே மீட்பர் பிறந்துள்ளார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவாம். ஆண்டவரை பாடிடுங்கள், அவர் பெயரை என்றும் வாழ்த்துங்கள். புறவினத்தாரிடை அவரது மாட்சிமை எடுத்து சொல்லுங்கள். நீதியுடன் அவர் பூவுலகை ஆட்சி செய்வார் என அறிவியுங்கள். இன்று நமக்காக
மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவாம். வானங்களே மகிழ்ந்திடுங்கள், பூவுலகே களி கூறுங்கள். கடலும் அதில் வாழும் யாவையுமே ஆண்டவர் முன் ஆர்ப்பரியுங்கள். வயல்வெளியும் வனமரங்களுமே ஆரவாரம் செய்து மகிழ்ந்திடுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவாம். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவாம். இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 11 முதல் 14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய
மெசியா என்னும் மீட்பர் நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பிறந்திருக்கக்கூடிய பாலகன் நம் ஒவ்வொருவருக்குமே மகிழ்ச்சியை கொடுப்பாராக. இந்த உலகத்தினுடைய அமைதியின் அரசராக, மீட்பராக இந்த மண்ணுலகில் உள்ள எல்லோருக்குமே அமைதியை ஏற்படுத்துவராக இந்த மண்ணில் வந்திருக்கின்றார். எனவே உலக அமைதி பெற வேண்டும். உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய உள்ளமும் அமைதி பெற வேண்டும். எனவே இந்த நாளிலே உலக அமைதிக்காக ஜெபிப்போம். பிறந்திருக்கக்கூடிய பாலகன் இயேசு கிறிஸ்து அமைதியை, உலக அமைதியை நமக்கு கொடுத்து வழிநடத்துவாராக. அத்தோடு நம்முடைய தேவைகள் என்ன என்ன இருக்கிறது, அந்த தேவைகளை ஏற்று நிறைவேற்றுவாராக. குறிப்பாக நம்மை ஆட்சி செய்வதற்கு நல்ல தலைவர்களை தர வேண்டும் என்று சொல்லி நாம் இறைவனிடம் ஜெபிப்போம். நாட்டு தலைவர்கள்
நம்மளை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் நல்ல சிந்தனைகளோடு மக்களுடைய நலன்களை கண்களில் முன்கொண்டு மக்களுடைய நலனுக்காக அவர்கள் எடுக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் திறம்பட இருக்க வேண்டும். எனவே வருகின்ற நாட்களிலே நடைபெறக்கூடிய அந்த தேர்தலிலே நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றலை கடவுள் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். அதே போன்று எதிர்கால வாழ்வை இளைஞர்களாக மாணாக்கர்களாக இருந்து கொண்டு எதிர்கால வாழ்வுக்காக தங்களையே தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள், குறிப்பாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் தேர்வினை நல்ல முறையில் எழுதி அவர்கள் தேர்ச்சி பெறவும் தங்களுடைய எதிர்கால வாழ்வு வளமாக அமையவும் இந்த 3 கருத்துக்களுக்காகவும் இறைவன் நமக்கு தொடர்ந்து ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டு. உலக வரலாற்றை பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்தினுடைய பிறப்பை வைத்து இந்த உலகத்தினுடைய வரலாறானது பிரிக்கப்படுகிறது. முதலாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால், இரண்டாவதாக கிறிஸ்து பிறந்ததற்கு பின்னால் என்று சொல்லி உலக வரலாற்றை பிரித்த நாள் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து பிறந்த 2025ஆம் ஆண்டை ஒரு வெள்ளி விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். பொதுவாக நம்முடைய குடும்பங்களிலே பிறந்த நாட்களை அதிகமாக 25வது பிறந்த நாள் என்று நாம் பொதுவாக கொண்டாடுவதில்லை. ஏனென்று சொன்னால் நம்ம கொண்டாடணும்னா நம்ம வயசு என்னன்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி தானே? 25 வருஷம் அப்படின்னா நம்ம வயசு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யறதில்ல, அந்த 25வது வருஷத்தை கொண்டாடுறதில்ல. அதே வேளையிலே திருமணம் முடித்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் 25வது ஆண்டு வெள்ளி விழா, 50வது ஆண்டு பொன் விழா என்று சொல்லி அந்த விழாவை கொண்டாடுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆக 25, 50 என்பது முக்கியமான நாளாக இருக்கின்றது. அந்த வகையில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த 2025 என்பது இயேசுவினுடைய பிறப்பின் 2025 என்பது ஒரு சிறப்பான ஆண்டாக, ஒரு சிறப்பான விழாவாக, கிறிஸ்து பிறப்பு விழாவாக இந்த நாள் இருக்கின்றது. ஆக இயேசுவுக்கு வயசு என்னாச்சு? இயேசுக்கு வயசு என்னாச்சு? 2025. அப்ப அந்த அளவிற்கு கடவுள் உயர்ந்தவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய மகிழ்ச்சியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கடவுள் இந்த நாளிலே ஒரு 3 முக்கிய கருத்துக்களை நாம் உள்ளத்திலே சிந்திக்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். மூன்று முக்கிய கருத்துக்கள். முதலாவதாக, இந்த விழா நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால் அன்பை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக கிறிஸ்து பிறப்பு, கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து என்று சொன்னாலே அன்பானவர்கள், அன்பினுடைய பிறப்பிடமாக இருக்கக்கூடியவர்கள், அன்பை மையமாக கொண்டு வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பது நாம் ஒவ்வொருவருக்குமே தெரிந்த ஒன்றாக இருக்கிறது. உலகில், அதாவது மற்ற மக்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் கிறிஸ்தவர்கள், அன்பு மிக்கவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்வு உயர்ந்து நிற்கிறது. ஆக இந்த நாள் அன்பினுடைய நாளாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு விழா அன்பை ஏன் சுட்டி காட்டுகிறது? இந்த கேள்வி நம்முடைய உள்ளத்திற்கு வருகிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் அன்பு எவ்வாறு இருந்தது? கிறிஸ்து பிறந்த பிறகு அன்பு எவ்வாறு உருமாற்றம் பெற்றது?
என்பதை நாம் வேறுபடுத்தி பார்த்தோம் என்று சொன்னால், இந்த விழா எதை நமக்கு மையப்படுத்தி காட்டுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 3 வசனம் 12 வாசிங்க பாவம். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை கொடுத்தாள். இதனுடைய கான்செப்ட் என்னன்னு தெரியும். ஆதாம் ஏவாள் 2 பேரும் பாவம் செஞ்சிருந்தாங்க. பாவம் செஞ்ச உடனே கடவுள் கூப்பிட்டு கேட்குறாரு, ஆதாமை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன்பா இப்படி பண்ணன்னு சொன்ன உடனே அதுக்கு முன்னாடி அவர் ஒரு அழகான கவிதை சொல்லியிருப்பார். என்ன கவிதை? முதல் காதல் கவிதை. என்ன கவிதை அது? ஆதாம் கடவுள் ஏவாளை படைச்சி ஆதாம் முன்னாடி கூப்பிட்டு வருகின்ற பொழுது, அப்ப ஆதாம் ஏவாளை பார்த்து ஒரு கவிதை பாடினார். என்ன கவிதை அது? இவளே என் எலும்பின் எலும்பும் சதையும் சதையுமானவர். பார்த்தீங்களா, அவர் படிக்காமே அவ்வளோ அழகா கவிதை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு, ரைமிங்கோட. அப்ப அந்த அளவிற்கு அந்த தன்னுடைய மனைவி மீது பாசம் வைத்திருந்தவர், மனைவி மீது பற்று வைத்திருந்தவர், எல்லாவற்றுக்கும் மேலாக மனைவி மீது அன்பு வைத்திருந்தவர். கல்யாணம் முடிச்ச உடனே அந்த 10 நாள் இல்லை 1 மாதம் எப்படி இருப்பாங்க? நீங்கள் தான் சொல்லணும், எங்களுக்கு தான் அந்த அனுபவம் இல்லை. எப்படி இருப்பாங்க? இந்த எங்கே போனாலும் கையை என்ன செய்யும்? புதுசாக கல்யாணம் முடிச்சிருக்காங்களா இல்லையாங்கிற எதை பார்த்தாலே தெரிஞ்சிடும், கையை பார்த்தாலே தெரிஞ்சிடும். கோவிலுக்கு போனால் கையை பிடிச்சிட்டு போவாங்க, வெளியே நடந்து போனால் கையை பிடிச்சிட்டு போவாங்க. அப்போ காரணம் என்னன்னா, அன்பு அதிகமாக ஒட்டி இருந்துச்சு. அதே நேரத்தில் ஒரு 2 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்? கை எப்படி இருக்கும்? உன் வீட்டம்மா எங்க? அவ பின்னாடி வாரா ஃபாதர். அவ்வளோதான். அப்படியே என்ன செய்யுது? அன்பு மாறுகிறது. அப்ப ஏவாளை பார்த்து, ஆதாமை பார்த்து கடவுள் கேட்கிறார், ஏன் பாவம் செய்தா என்று சொன்ன உடனே, இவளே என்னுடைய எலும்பின் எலும்பும் இவளே என்னுடைய சதையும் சதையுமானவர் என்று சொன்ன அந்த ஆதாம் கடைசியா என்ன சொல்றான்? நீர் கொடுத்த அந்த பெண். அங்கு அன்பு உடைப்பட்டது. அங்கு அவர்களுக்கிடையே அன்பு இல்லாமல் போனது. அதனுடைய விளைவுதான் அங்கு மீட்பர் பிறக்க வேண்டும் என்ற சிந்தனை முதலாக அங்கு கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 4 வசனம் 9 வாசிங்க பாவம். ஆண்டவர் காயினிடம், உன்னுடைய சகோதரன் ஆபேல் எங்கே அப்படின்னு கேட்டதுக்காக என்ன சொல்றாங்க பாருங்க. எனக்கு தெரியாது, நான் என்ன என்னுடைய சகோதரனுக்கு காவலாளியா? அன்புக்குரியவர்களே, நல்லா சொல்லுங்க, குடும்பத்தில் பிறந்த எத்தனையாவது குழந்தைக்கு பொறுப்பு அதிகம்? எந்த குழந்தைக்கு? முதல் குழந்தையா, 2வது குழந்தையா, 3வது குழந்தைக்கா? முதல் குழந்தைக்கு தான் பொறுப்பு அதிகம். அப்ப முதல் குழந்தை அந்த குடும்பத்தை என்ன செய்யணும்? கட்டி காப்பாற்றி வரணும். கீழே இருக்கக்கூடிய அந்த பிள்ளைங்க பூரா என்ன செய்யணும்? யாருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும்? மூத்தவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். அப்படி கீழ்ப்படிந்து இருக்கின்ற பொழுதுதான் அந்த என்ன சொல்றது, இரு சகோதரிகளுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த உறவு என்பது, அந்த அன்பு என்பது அங்கு அதிகமாக பலப்படும். ஆனால் இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் பாருங்க, நான் என்ன காவலாளியா, யான் என்ன அவனுக்கு பொறுப்பா என்று சொல்லி தன்னுடைய சகோதரன் மீது இருக்கக்கூடிய அன்பை விட்டுவிட்டு அவன் வெறுப்பை அங்கு காட்டுகின்றான். எனவேதான் அங்கு ஒரு பகைமை வருகிறது, கொலை செய்கின்றான். ஆக அன்பு இல்லாத இடத்தில் பிரிவினை வரும், ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். நீ பெரியவன், நான் பெரியவன் என்ற ஏற்ற தாழ்வு இருக்கும்.
ஆக இந்த ஏற்றத்தாழ்வு நீங்க வேண்டும். யார் வழியாக நீங்கியது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. எப்பொழுது இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்தாரோ அந்த நேரத்திலே அங்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் வசதி இல்லாதவன் ஏழை என்ற பாகுபாடு அனைத்துமே அங்கு உடைப்பட்டது. அங்கு அன்பு பெருகியது. குடியில் பார்ப்போம், குடியில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க? மாதா, சுசேப்பர், இயேசு கிறிஸ்து, இவங்களை தவிர இடையர்கள். இடையர்களுடைய பணி என்ன வேலை? இடையர்களுடைய வேலை என்ன வேலை? ஆடு மேய்க்கிறது. ஆடு மேய்க்கிறது. நாடோடியா போவாங்க, நாடோடியா வருவாங்க, செய்வாங்க. இப்போவும் இந்த ரோட்டோரத்தில் பார்த்தீங்கன்னா மாடு மேய்ச்சிட்டு போகிறவங்கள பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய உடை, அவங்களுடைய உருவம், அவங்களுடைய முகத்தோற்றம் எல்லாம் சற்று வித்தியாசமாக இருக்கும். அதே போன்றுதான் இந்த இடையர்களுடைய நிலை. அதுக்கு அடுத்து யார் இருந்தா? வானதூதர்கள் இருந்தாங்க. கடவுளுடைய திருச்சன்னதியில் இருக்கக்கூடியவங்க அங்க இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வானதூதர்கள் இருந்தாங்க, இடையர்கள் இருந்தாங்க. அடுத்து யார் இருந்தாங்க? புரியல. 3 ராஜாக்கள். அன்புக்குரியல, இங்குதான் மிக முக்கியமான ஒன்று. அன்பு எல்லோரிடத்திலும் இருக்கிறது என்பதை அங்கு மையப்படுத்தப்படுகிறது. இப்ப நாம எனக்கு பிடிக்காதவங்க கூட நான் நிப்பனா நிக்க மாட்டேனா? எனக்கு பிடிக்காதவங்க கூட நாம நிப்போமா நிக்க மாட்டோமா? ஏன் நிக்க மாட்டோம்? பிடிக்காது. அதான் பிடிக்காது, நிக்க மாட்டோம். என்ன செய்வோம்? அவங்க அப்படி வந்தாலும் நம்ம இப்படி போயிடுவோம், எப்படி வந்தாலும் நம்ம அப்படி போயிடுவோம். இன்னைக்கு அந்த இடையர்களும் அரசர்களும் ஒன்னா நிக்கிறாங்க அப்படின்னா, அரசர்கள் இடையர்களை அன்பு செஞ்சிருக்கிறாங்க, அங்கு இடையர்கள் அரசர்களால் அன்பு செஞ்சிருக்கிறாங்க. எனவேதான் அவர்கள் ஒரே இடத்திலே ஒற்றுமையாக இருக்க முடிந்தது. ஆக முன்னால் ஏற்பட்ட அந்த அன்பினுடைய குறைவுபாடு இங்கு இயேசு கிறிஸ்துவிலே அது நிறைவு பெறுகிறது. அன்புக்குரியவர்களே, அன்பு ஒரு குடும்பத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னா அங்கே என்ன இருக்கும்? குடும்பம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அதுக்கடுத்து எப்படி இருக்கும்? எப்படி? மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். உள்ளத்துல மனதில் என்ன இருக்கும்? மனதில் மன அமைதி. இரண்டாவது மன அமைதி. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஏன்டா கல்யாணம் முடிச்சேன்னு தெரியல, நான் என்னைக்கு இவங்களை கல்யாணம் முடிச்சனோ அன்னைக்கே ஏன் சந்தோஷம் போயிருச்சு, அமைதியெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. அன்பு இல்லாத இடத்தில் அமைதி இருக்காது. அன்பு இருக்கின்ற பொழுது அங்கு அமைதி இருக்கும். கடவுள் இந்த அமைதியை கொண்டு வருகின்றார். திருத்தூதர்கள் அந்த இயேசு கிறிஸ்துவ அரைஞ்சி என்ன செஞ்சிட்டாங்க? கல்லறையில் வச்சாச்சு. அப்ப அங்க இருக்கக்கூடிய சீடர்கள் உள்ளத்திலெல்லாம் ஒரு விதமான மன பயம், மன கலக்கம் இருக்கின்றது. உள்ளத்திலே அந்த மன அமைதி இல்லை. அவ்வாறு மன அமைதி இல்லை என்று சொல்கின்ற பொழுது கடவுள் இயேசு கிறிஸ்து அங்கு வந்த பொழுது அவர்களுக்கு சொன்ன முதல் வார்த்தை என்ன வார்த்தை? உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. ஆக அன்பு இருக்கின்ற பொழுது உள்ளத்திலே அமைதி பிறக்கும். மூன்றாவதாக, அமைதி பிறக்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு அங்கு பலப்படும். அந்த உறவு பலப்படுகின்ற பொழுது நமது வாழ்வு மாற்றம் பெறும். இதைத்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்விலே நாம் பார்க்கின்றோம். உள்ளத்துல நெருடல் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா சந்தோஷமா இருக்க முடியாது, யாரையும் அன்பு செய்ய முடியாது. லூக்கான செய்தி அதிகாரம் 19 வசனம் 9 வாசிங்க. லூக்கான செய்தி. இயேசு அங்க அவங்கிறது சக்கேயுவை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. அன்புக்குரியவர்களே, ஆபிரகாமின் வழி வந்தவர்கள் சொல்லி யார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க
திருவிழியத்தில்? நாங்களாம் ஆபிரகாமின் மக்கள் அப்படின்னு யார் சொல்லுவாங்க? யார் சொல்லுவா? இஸ்ரேல் மக்கள், யூதர்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஆபிரகாம் மட்டும்தான் தெரியும். நான் என்னன்னு சொன்னால், நாங்கள் அவருடைய வழி மரபினர், அவர் எங்களுடைய முன்னோர், தாத்தாக்கெல்லாம் தாத்தா. அப்ப சக்கேயுவை இவரும் ஆபிரகாமின் மகன் என்று சொல்கின்ற பொழுது அவர்களுடைய பிள்ளையாக ஒரு புதிய உறவை கொடுக்கின்றார் இயேசு கிறிஸ்து. அன்புக்குரியவர்களே, அன்பு கொண்டு வந்தார். அந்த அன்பின் வழியாக அமைதி வந்தது. அந்த அமைதியின் வழியாக புது உறவு கிடைக்கிறது. இன்னைக்கு நம்ம இவ்வளவு பேர் ஆலயத்தில் கூடி இருக்கின்றோம். நாம் ஒருவருக்கொருவர் உறவு கிடையாது. ஆனால் கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே அவரை காண்பதற்காக இங்கு எல்லோரும் ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக இங்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் இடையே இந்த உறவு என்பது அங்கு மையப்படுத்தப்படுகிறது. எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு விழா இந்த 3 கருத்தை தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்பை கொடுக்கிறார், அமைதியை கொடுக்கிறார். இந்த 3 வழியாக நமக்கு புதிய உறவை கொடுக்கின்றார். இந்த 3ம் ஒருவருடைய வாழ்வில் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் ஒவ்வொருவருமே மகிழ்வானவர்களாக இருப்பார்கள். இதைத்தான் இன்று வானதூதர்கள் தன்னுடைய மக்களுக்கு, அதாவது தன்னுடைய இந்த இடையர்களுக்கு அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. நீங்கள் இஸ்ரேல் மக்களுடைய அந்த கால சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லி இருக்கின்றேன். அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருந்தார்கள், அரசியல் விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தார்கள், கடவுளுடைய அருளுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தார்கள், புதிய உறவுகளுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் பணக்காரன் ஏழை என்று சொல்லி பல்வேறு விதமான பிரிவினைகள் இருந்து கொண்டே இருந்தது. இத்தகைய சூழ்நிலை எல்லாம் இனி நீங்கி விட்டது. மாபெரும் நற்செய்தி, மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி கடவுள் வானதூதர்கள் வழியாக இடையர்களுக்கு அறிவித்த அதே நற்செய்தி இன்று நாம் ஒவ்வொருவருக்குமே கொடுக்கப்படுகிறது. கடவுள் அன்பை கொடுக்கின்றார், கடவுள் அமைதியை கொடுக்கின்றார், கடவுள் புதிய உறவை கொடுக்கிறார். எனவே இந்த நாள் நமக்கு மகிழ்ச்சியின் நாளாக அமைந்திருக்கிறது என்ற ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். தன்னுடைய அன்பு மகனை விண்ணக தந்தை இந்த உலகின் மேல் கொண்டிருந்த மிகுந்த அன்பினால் பரிசாக அனுப்பினார். எனவே நம்முடைய பாலகன் இயேசுவிடம் நம்முடைய மன்றாட்டுக்களை உரிமையோடு எடுத்துச் சொல்லுவோம். எங்களுக்காக மனுவுரு எடுத்த இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள்,
பொது நிலையினர் முன்னெடுக்கும் எல்லா சீர்திருத்த நடவடிக்கைகளிலும் அவர்களுக்கு துணையாய் உடனிருந்து திரு அவையை காலத்திற்கு ஏற்ப வழிநடத்திட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் தாய் திருநாட்டை வழிநடத்தும் அரசியல் தலைவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுக்குரிய கடமைகளை உணர்ந்து செயல்படவும் பொறுப்புணர்வுடன் மக்களின் வாழ்வாதாரம் செழிப்பதற்கு தேவையான நல்ல திட்டங்களை செயல்படுத்திட ஞானத்தையும் அறிவையும் வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்லவரையும் இறைவா, நீர் எமக்கு கொடுத்துள்ள எல்லா பலங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். இம்மகிழ்வின் காலத்தில் நீர் எங்களுக்கு தந்த வளங்களை விரயமாக்காது, தேவையற்ற ஆடம்பர பொருட்களுக்கு செலவிடாது, பொறுப்புணர்வோடு வளங்களை பயன்படுத்துவதற்கும் ஏழைகளோடு பகிர்ந்து வாழ்வதற்கும் வேண்டிய நல்ல உள்ளத்தை எமக்கு தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள குழந்தை செல்வங்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இவர்கள் உண்மையே தேடி நேசித்திடவும் உமது வார்த்தைக்கு ஆர்வத்துடன் செவிமடுத்து வாழவும் தங்கள் கவனத்தை செலுத்திடவும் எமது பிள்ளைகள் இறை உறவிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கி உமக்குகந்த பிள்ளைகளாக வாழவும் செயல்படவும் தேவையான வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் இறைவா, இன்றைய பெருவிழா திருப்பலியில் கலந்து கொள்ள முடியாமல் நோயுற்றிருப்போர், பயணம் செய்வோர், பணியில் இருப்போர், பிற நிலைகளில் இருப்போர் அனைவரும் இன்றைய நாளின் மகிழ்வையும் ஆசிரையும் பெற்று மகிழ செய்திரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நாங்கள் அன்போடும் மன அமைதியோடும் இருந்து எங்கள் உறவை புதுப்பித்து வாழ்வில் மாற்றம் கண்டு மகிழ்வோடு வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். அன்பு இறைவா, நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுக்களை நீர் கனிவுடன் செவிசாய்த்து அதை நீர் நிறைவேற்றுவீர் என்று நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம். நாங்கள் சொன்ன மன்றாட்டுக்களையும் நாங்கள் எங்களுடைய மனதில் வைத்திருக்கின்ற பல்வேறு தேவைகளையும் நீர் கருணை கண்ணோடும் இரக்கத்தோடும் அதை தயை கூர்ந்து அதை நிறைவேற்றுவீர் என்பதில் நாங்கள் முழு நம்பிக்கை கொண்டு இந்த பாலகனுடைய பிறப்பை நாங்கள் இன்னும் அதிகமாக பெருமகிழ்ச்சியோடு கொண்டாட இந்த உலகின் கடையெல்லை வரை இந்த பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி எடுத்துச் செல்ல எங்களுக்கு அருள் புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். என்ன தருவேன் இறைவா என் இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவாய். என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. என்
என்ன தருவேன் இறைவா? மண்ணில் விளைந்த பொருளை கொண்டு வந்தேன், மனதை முழுவதுமாய் தந்து நின்றேன். வாழ்வின் வலிகளை வாழ்ந்த நீரைகளை என் இறைவா இறைவா என்ன தருவேன் இறைவா? என் இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவாய். என்ன தருவேன் இறைவா? என் இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவாய். என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே. எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. என்ன தருவேன் இறைவா? சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். எந்த அளவுக்கு இப்பெரும் கொண்டாட்டங்களை சிறப்பான ஊழியத்துடன் எதிர்கொள்கின்றோமோ, அந்த அளவுக்கு எங்கள் மீட்பின் தொடக்கம் இவற்றில் அமைந்துள்ளது என்பதை நாங்கள் உணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகிய இப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழ தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெற செய்யவும், படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லவும் திருவுளமானார்.
ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும்
வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மூடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தையிலேயோ பரிவாளகர் மூச்சராஜன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமணர்க்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனி உள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பாலன் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னிடத்திலிருந்தெல்லாம் தகுதியற்றவன், அதனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும்.
புல்லனை பூவி ஒற்றிடுவேனே, புவி மீது வந்துதித்தவானே, முன்னடை பூவி வாழ்த்திடுவேனே, எனக்காக பூமி வந்ததானே, புல்லனை பூவி ஒற்றிடுவேனே, புவி மீது வந்துதித்தவானே, முன்னடை பூவி வாழ்த்திடுவேனே, எனக்காக பூமி வந்ததானே, அடிவானில் வெள்ளி வந்ததே, நற்செய்தி தந்ததே, எம் மீட்பு வந்ததே, ராஜாங்கம் மண்ணில் வந்ததே, விண்ணன்பு என்றதே, நம் நஞ்சை வென்றதே, பாடி புகழ்ந்திடுவே, பாதம் பணிந்திடுவே, பாடி புகழ்ந்திடுவே, பாதம் பணிந்திடுவே. ஒளியாகவே இறை இயேசுவும் பிறந்தாரே, இருள் மீதிலே ஒளியாகவே இறை இயேசுவும் பிறந்தாரே, உலகெங்கும் மகிழ்கின்ற சேதி, இதுதானே சரித்திர தேதி, அடிவானில் வெள்ளி வந்ததே, நற்செய்தி தந்ததே, எம் மீட்பு வந்ததே, ராஜாங்கம் மண்ணில் வந்ததே, விண்ணன்பு என்றதே, நம் நெஞ்சை வென்றதே, பாடி புகழ்ந்திடுவே, பாதம் பணிந்திடுவே, பாடி புகழ்ந்திடுவே, பாதம் பணிந்திடுவே. மறைவாக்கிலே இறை தூதனும் பிறந்தாரே, திருவூரிலே மறைவாக்கிலே இறை தூதனும் பிறந்தாரே, நமதாயன் துயில்வதை பாரீர், திருப்பாலன் அழகினை பாரீர், அடிவானில் வெள்ளி வந்ததே, நற்செய்தி தந்ததே, என் மீட்பு வந்ததே, ராஜாங்கம் மண்ணில் வந்ததே, விண்ணன்பு என்றதே, நம் நெஞ்சை வென்றதே, பாடி புகழ்ந்திடுவே, பாதம் பணிந்திடுவே, பாடி புகழ்ந்திடுவே, பாதம் பணிந்திடுவே, புல்லனை பூவே ஒற்றிடுவேனே, புவி மீது வந்துதித்தவானே,
முன்னழைப்பூவே பாட்டிடுவேனே எனக்காக பூமி வந்ததானே அடிவானில் வெள்ளி வந்ததே நற்செய்தி தந்ததே எம் மீட்பு வந்ததே ராஜாங்கம் மண்ணில் வந்ததே விண்ணன்பு என்றதே நம் நெஞ்சை வென்றதே பாடி புகழ்ந்திடுவே பாதம் பணிந்திடுவே பாடி புகழ்ந்திடுவே பாதம் பணிந்திடுவே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பொறுப்பியும் இருவிழா தீர்த்தமே என்னை துய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளைதனில் என்னை கூப்பிடும் பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் யூப்ளி ஆண்டினுடைய கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுளை எழுப்பி நமக்குடைய மகிழ்ச்சியை ஒருவருக்கொருவர் தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த விழா மிக சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிற்கு பல்வேறு வகைகளிலே நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நாளிலே நமக்காக இப்பொழுது கேக் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது நமக்காக வழங்குபவர்கள் விண்ணக தோட்டத்தை சார்ந்த திரு ஸ்டீஃபன் ஸ்டெல்லா, ராபின்சன் பிராங்க்லின், ராபர்ட்சன் பிரிஸ்டில்லா. இவர்களுக்கு, இந்த குடும்பத்தாருக்கு நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று இந்த நாளினுடைய மையமாக இருப்பது கிறிஸ்மஸ் குடில். இந்த குடிலை பல நாட்களாக என்னோடு கலந்து ஆலோசித்து சிறப்பாக செய்தவர்கள் நம்முடைய இளைஞர்கள். குறிப்பாக திரு செல்வன் டிக்சன் அவருடைய தலைமையிலே இந்த நிகழ்வானது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு நமக்கு இதை சிறப்பாக செய்து கொடுத்தார்கள். இந்த ஆண்டும் ஒவ்வொரு வருடத்திற்கு ஏற்ப, மாற்றங்களுக்கு ஏற்ப இந்த ஆண்டும் சிறப்பாக இந்த கிறிஸ்மஸ் குடிலை நமக்காக செய்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே டிக்சன் அவர்களோடு இணைந்து ஒத்துழைத்த அனைத்து இளைஞர்களுக்கும் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம்.
இந்த நாளிலே நமக்காக திருப்பலி தலைமையேற்று வழிநடத்தியவர் நம்முடைய உதவி பங்கு தந்தை. பொதுவாக கல்யாணம் முடித்தவங்களுக்கு வரக்கூடிய முதல் தீபாவளி என்ன தீபாவளி? தலை தீபாவளி. கிறிஸ்மஸ் என்ன கிறிஸ்மஸ்? தலை கிறிஸ்மஸ். அப்போ நம்ம உதவி பங்கு தந்தைக்கு இது என்னது? தலை கிறிஸ்மஸ். வீட்டுக்கு தான் போக முடியாது. வீட்டுக்கு போயிட்டோம்னா என்ன ஆயிரும்? ஃபாதருங்க 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 அப்படின்னு. அதனால் நம்மோடு தலை கிறிஸ்மஸ் இந்த ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கின்றார். எனவே அவருக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து கேக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எந்திரிச்சோம்னா அது கசகசன ஆயிரும். அதனால் ஒரு 5 நிமிடம் அப்படியே அமைதியாக இருங்க. அதோடு இந்த திருப்பலியை நமக்காக இந்த பாடகர் குழு வழியாக நமக்காக ஜெபிப்பதற்கு உதவியாக இருந்தவர்கள் அண்ணன் சேவியர் அவர்கள் தலைமையிலே பாடகர் குழுவினர். எனவே அவர்கள் பாடகர் குழுவினர் ஒவ்வொருவருக்கும் நாம் நம்முடைய கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று இந்த திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு கலந்து ஆலோசித்தவர்கள் நம்முடைய பங்கு பேரவையினர் உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும், இன்னும் குறிப்பாக அன்பிய பொறுப்பாளர்கள் அவர்கள்தான் வரியை எல்லாம் முழுமையாக வசூல் செய்து இந்த திருவிழாவாக இருந்தாலும் சரி அல்லது கிறிஸ்மஸ், ஈஸ்டர் போன்ற நிகழ்வுகள் திறம்பட சிறப்பாக நடைபெறுவதற்கு நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் பங்கு பேரவை மற்றும் அன்பிய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நம்முடைய கரவொலி எழுப்பி நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். கேக் வாங்குறதுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு 4-5 பேர் வாங்கலேன். ஆம்பளைக்கு வாங்கலேன். வாங்க வாங்க வாங்க, டக்கு டக்குன்னு கொடுத்து முடிச்சிடலாம். கொடுங்க, வாங்க. முன்னாடி இருந்து ஒரு வருஷம், பின்னாடி இருந்து ஒரு 2 வருஷம் வந்துட்டீங்கன்னா கடகடன் கொடுத்து முடிச்சிடலாம். நீ கொஞ்சம் நடுவில் வைக்க கொஞ்சம் நடுவில் வைக்க. நான் பின்னாடி இருந்து வா, கடைசி வந்து வா, கடைசி கோயிலுக்குள்ள கடைசி வந்து வா.
கோயிலுக்கு சைடில் இருக்கிறவங்கள பாருங்க, அந்த வராண்டாவில் இருக்கிறவங்க. ஸ்ரீமா அப்படியே வெளியே வெளியே கொடுத்துட்டு இருக்காங்களா? ரைட்டு. இன்னும் வேறு யாரும் யாருக்காவது கேக்கு கிடைக்காம இருக்குதா? நான் யாருக்காவது கேக் கிடைக்காம இருக்கா? வெளியே கொடுத்துட்டாங்களா? வெளியே கொடுத்துட்டாங்களா? இல்லை வெளியே ஆலயத்திற்கு வெளியில் இருப்பவர்களுக்கு யாருக்கும் கேக் வரணுமா? வச்சுங்க காலை இன்னும் வேற யாருக்கு கேக் வராம இருக்குதா? சரி, எழுந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். சிறுபத்தை கையில் வச்சுக்கோங்க. அந்த சிறப்பாசி இருக்குல்ல, அதை வாசித்துருங்க. சிறப்பாசி எடுத்து வச்சுருக்கீங்களா? ஃபஸ்ட்டு என்ன இல்லைன்னு தரும்போது சிலுவத்தை வச்சு ஒரு பிளஸிங் போட்டு அதை கொண்டு போய் நம்ம வச்சு திருவிருந்துக்கு பின் பல்லவி. வாக்கு மனிதரானார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணகத் தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையாசிர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. ஆமென். அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்க செய்வாராக. ஆமென். அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரீராரோ ஆராரோ ஆராரோ ஆரீராரோ தூங்கு தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பாலானி பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரீராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பாலானி. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார் இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். குளிர் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பாலானி.